ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஈரானோட பிரசிடெண்ட் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஈரானோட சுப்ரீம் லீடர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. நேற்று ஈரானோட பிரசிடெண்ட் வந்துட்டு அவர் போகின ஹெலிகாப்டர் திடீர்னு கிராஷ் ஆகியிருந்தது. நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 42 ரெஸ்கியூ டீம்ஸை வச்சு கண்டுபிடிச்சதில் இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானோட பிரசிடெண்ட்டும் அவர் கூட போன ஈரானோட ஃபாரின் மினிஸ்டருமே வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஈரானோட சுப்ரீம் லீடர் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த 2 ஈரானில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், ஒன்று ஃபாரின் மினிஸ்டரும் ப்ளஸ் வந்து ஈரானோட பிரசிடெண்ட், இவங்க போன அந்த ஹெலிகாப்டர் உண்மையிலே ஒரு விபத்தா இல்லை பிளான் பண்ணப்பட்ட ஒரு கொலையா? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இதை வந்துட்டு நான் பிளான் பண்ணப்பட்ட ஒரு மர்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது ஆல்மோஸ்ட் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். என்னன்னா, இஸ்ரேல் விசஸ் ஹமாஸ் இருக்கிற அந்த வாரில் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஈரான் வந்து இஸ்ரேலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ஒரு ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணுது. அதுக்கு அப்புறமா இன்னும் வரைக்கும் இஸ்ரேல் வந்துட்டு சைலண்டாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஈரான் மேலே வந்துட்டு எந்த ஒரு போருமே அவங்க கொடுக்கவே இல்லை, எந்த ஒரு தாக்குதலுமே பண்ணல, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சைலண்ட்டுக்கான ஒரு அட்டாக் இதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு பல பேர் மனசில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான ஒரு பதிலை தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, என்ன நடந்தது, என்ன மாதிரி விஷயம்ன்றது ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுப்போம். ஸோ நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் மூலிமா. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நிறைய பேருக்கு ஈரானில் இருக்கிற சுப்ரீம் லீடர் யார், அதே போல் ஈரானோட பிரசிடெண்ட் யார் அப்படின்றத நினச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இவர் தான் வந்துட்டு ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து இறந்துருக்காரு. இவர் ஈரானோட பிரசிடெண்ட். ஸோ இவர் பேர் வந்துட்டு இப்ராஹிம் ரைசி அப்படின்ற ஒருத்தர். ஸோ இவருக்கு மேலே இருக்கிறவர் வந்துட்டு ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கார். அவர் பேர் வந்துட்டு அயத்துல்லா காமினி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவர் இவர் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஈரானோட பிரசிடெண்ட் வந்து ரைசி, அவர் தான் தலைவர் ஈரானுக்கு அப்படின்றது நினச்சிருப்பீங்க. பட் ரைசி வந்துட்டு ஒரு தலைவர் யார் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அயத்துல்லா காமினி தான் வந்துட்டு சுப்ரீம் லீடராக இருக்காங்க. சுப்ரீம் லீடர் அப்படின்றது சொன்னால் அந்த நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இறந்தவர் வந்துட்டு அவருக்கு கீழே இருக்கிற ஒரு பிரசிடென்ட், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த பிரசிடென்ட் கூட போன ஃபாரின் மினிஸ்டர், இவர் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அவர் பேர் தான் வந்துட்டு அமீர். ஸோ அப்துல்லா அமீர்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு ஃபாரின் மினிஸ்டர். ஆப்வியஸ்லி இந்த ஹமாஸ் வாரில் இந்த அமீர் அண்ட் த பிரசிடெண்ட்டாக இருக்கிற ரைஸ், இவங்க 2 பேரை தான் நம்ம அதிகமாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்போம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். சரி, இப்போ டாபிக் உள்ள வரும். இப்போ இந்த ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ன்றது எப்படி ஆச்சு அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்க அஜர்பைஜான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்குது. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, அஜர்பைஜான் வந்துட்டு மேக்ஸிமம் இஸ்ரேல் கூட தான் அதிகமான ஒரு நட்பு இருக்கும். பட் ஈரானுக்குள்ள அவ்வளோவா டச்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த அஜர்பைஜான் அண்ட் த ஈரான், இந்த 2 பேருமே வந்துட்டு ஒன்றா இணைஞ்சு அந்த ஒரு அஜர்பைஜானில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 டேம் கட்டணும். அந்த 2 டேமோட ப்ராஜெக்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேமை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஈரானில் இருந்து கிட்டத்தட்ட 2 முக்கியமான மினிஸ்டர் ஒரே ஹெலிகாப்டரில் போயிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈரானோட பிரசிடெண்ட் ரைசி, 2வது ஃபாரின் மினிஸ்டரான அமீர். இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரே ஹெலிகாப்டரில் வந்துட்டு அஜர்பைஜானுக்கு போயிருக்காங்க. ஸோ அஜர்பைஜானுக்கு போனதுக்கப்புறம் போன ஒர்க்கு என்ன நடந்ததுன்னா, அந்த ஒரு டேமை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இனாக்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பி இவங்க ரிட்டன் ஈரானுக்கு வரணும். இதுதான் ஆக்சுவல் பிளானு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோஸுமே வந்துட்டு அந்த டேமை ஓப்பன் பண்ணது. பட் இந்த ஒரு ஃபோட்டோ தான் ஈரான் பிரசிடென்ட்டோட லாஸ்ட் ஃபோட்டோவாக இருக்குது. அது கூடவே வந்துட்டு ஃபாரின் மினிஸ்டர் அமீருமே இருக்கார். ஸோ இவங்க 2 பேரோட லாஸ்ட் ஃபோட்டோ அண்ட் லாஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது இதுவாக தான் இருந்திருக்கு. சரி, இந்த ஒரு டேம் இனாக்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள், அதாவது நேற்று வந்துட்டு அவங்க அஜர்பைஜானில் இருந்து ஈரானுக்கு வரணும். ஸோ வந்த ஹெலிகாப்டர்லேருந்து திரும்பி அவங்களோட தாய்நாட்டுக்கு வர இருக்காங்க. ஸோ அஜர்பைஜானில் இருந்து
ஈரான் இந்த ரெண்டு பார்டருக்குமே வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஈஸ்ட் அஜர்பைஜான் ப்ரொவியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காடு ஒன்று இருக்குது. அந்த காடில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு வைல்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேலே இந்த ஹெலிகாப்டர் கிராஸ் பண்ணி தான் ஈரானுக்கு போகணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு போக வேண்டிய ஒரு வழித்தடம். ஸோ அதே போல் பிளான் பண்ண மாதிரி அந்த ஹெலிகாப்டர் அஜர்பைஜான்லேருந்து ஈரானுக்கு கிளம்ப ஆரம்பிக்குது. அஜர்பைஜானோட பார்டர் தாண்டினதுக்கப்புறமா அந்த காட்டு பகுதியில் வந்துட்டு இந்த ஹெலிகாப்டர் மேலே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ பறந்த ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஹெலிகாப்டரில் இருந்து வர சிக்னல் வந்துட்டு ஈரானில் இருக்கிற அந்த மிலிட்ரிக்கு வந்துட்டு கட் ஆகுது. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு 2 ஃபாரின் மினிஸ்டரும் அந்த ஒரு ஹெலிகாப்டரில் இருக்காங்களே அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துட்டு ஆக ஆரம்பிக்குது. நேற்று காலையில் இது நடக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு சிக்னல் கட் ஆஃப் ஆகுது. இந்த ஒரு ஹெலிகாப்டரில் கிட்டத்தட்ட 9 பேர் இருந்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈரானோட பிரசிடென்ட் வந்துட்டு ரைசி இருந்திருக்காரு. செகண்ட் வந்துட்டு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கிற அமீர் இருக்கார் இல்லையா ஈரானோடது, அவர் இருக்கார். மூணாவது வந்துட்டு அஜர்பைஜானோட கவர்னர், ஸோ அவருமே இதில் இருக்கார். ஸோ இது அஜர்பைஜானோட முக்கியமான ஆளுமே இந்த ஃப்ளைட்டில் இந்த ஹெலிகாப்டரில் இருக்காங்க. நாலாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அஜர்பைஜானில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன், மிச்சம் 2 பேர் இருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 5-6 பேர் ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறமா ஒன்று ஹெலிகாப்டரோட சீஃப் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2 ஒருத்தர் பைலட்டு, இன்னொருத்தர் கோ பைலட். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 பேர் அந்த ஒரு ஹெலிகாப்டரில் வந்துட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த சிக்னல் லாஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஈரானுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ சிக்னல் டோட்டலாக லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த காடு முழுக்க நேற்று ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 42 ரெஸ்கியூ டீம்ஸோடவே வந்துட்டு ஈரான் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 22 ரெஸ்கியூ டீம் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸாக வந்துட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு காடில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூவோட ஆப்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சிது. ஃபைனலாக கண்டுபிடிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டே கண்டே பிடிக்கல. பட் நேற்று ஃபுல்லாகவே என்னென்ன விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்குதுன்னா, ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கிற போதே ஸோ ஈரானில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, சுப்ரீம் லீடர் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல, எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் லீடர்கிட்ட இருந்து ஈரான் நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ரைசிக்காக வந்துட்டு எல்லாருமே அங்கே ஸ்பெஷலாக வந்துட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு பக்கம் இந்த ஈரான் சைடு போய்கிட்டு இருக்கும்போது நேற்று இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ன்றது வந்தது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் சைட்லேருந்து. என்ன அந்த இன்ஃபர்மேஷன்னா, நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட மினிஸ்டர்ஸை நீங்கள் பத்திரமா பாதுகாக்கணும். ஒரு மினிஸ்டர் ஒரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் 2 முக்கியமான மினிஸ்டரும் ஒரே ஹெலிகாப்டரில் அனுப்புனது மிகப்பெரிய ஒரு தவறானது. அவங்கள தனித்தனி ஹெலிகாப்டரில் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா கூட அந்த 2 ஹெலிகாப்டரில் ஏதாச்சும் ஒரு ஹெலிகாப்டர் வந்து கிராஷ் ஆனால் கூட இன்னொன்று ஒரு மினிஸ்டர் வந்துட்டு பாதுகாத்து இருப்பார். பட் நீங்கள் 2 முக்கியமான மினிஸ்டரும் ஒரே ஹெலிகாப்டரில் அனுப்புனது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சைட்லேருந்து த ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா தான் நிறைய பேருக்கு டவுட் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஈரான் அடித்ததுக்கு அப்புறமா இஸ்ரேல் இது வரைக்கும் திரும்பி அடிக்கவே இல்லை, ரொம்ப சைலண்டாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கான நேரம். பட் அந்த நேரம் இதுவாக இருக்குமான்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. பட் மீன்வேல் இதோட ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பல நாடுகள் வந்துட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண வர ஆரம்பிச்சது. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, அமெரிக்கா, மால்தீவ்ஸ், ஈராக், இந்த மாதிரி இருக்கிற நாடுகள் வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சது. துருக்கி, ஸோ அந்த ஒரு இதுவுமே வந்துட்டு அந்த நாடுமே வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ண வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா ஈரானுக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சுப்ரீம் லீடருக்கு எல்லா நாட்டு தலைவருமே வந்துட்டு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்தியா முதற்கொண்டுமே ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா டர்க்கி வந்துட்டு இப்போது ஈரானுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எங்கள் சைட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு டர்க்கி வந்துட்டு இந்த படத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இது டர்க்கியோட என்ட்ரியாக இருக்குது. ஸோ இப்போ டர்க்கி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஈரான் ஒரு விஷயம் சொன்னாங்க, உங்களோட ட்ரோன் கேமராவை வந்துட்டு நீங்கள் அனுப்பி விடுங்க, அந்த கார்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களோட ரெஸ்கியூ டீம்ஸ் வந்துட்டு இருக்கட்டும், எங்களோட ரெஸ்கியூ டீம் வந்துட்டு நிலம் சைடாக வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கட்டும், எங்களோட ட்ரோனுமே அதில் பறக்குது, பட் இருந்தாலும் எங்களால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ டர்க்கிஷ்னால வந்துட்டு இப்போது ட்ரோன் கேமரா வந்துட்டு கொஞ்சம் பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கேட்குறாங்க. இதுக்கு டர்க்கிஷுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிங்க எங்ககிட்ட
ட்ரோன்ஸ் கேமரா இருக்கு, நைட் விஷன் கொண்ட ஒரு ட்ரோன் கேமரா இருக்கு, அதை வச்சு நாங்கள் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஸோ டர்க்கிஷ் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டு நைட் விஷன் கொண்ட ட்ரோன் கேமராஸ் அந்த காடு முழுக்க பறக்க வைக்கிறாங்க. அது ஒரு ட்ரோன் கேமரா வந்துட்டு இந்த ஒரு கிராஷ் ஆன சைட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அது எப்படி கண்டுபிடிச்சதுன்னா ஸோ அந்த நைட் விஷன் ட்ரோனில் வந்துட்டு தெர்மாலஜி அப்படின்ற ஒரு சென்சார் இருக்குது. இது தெர்மோ இமேஜிங், அதாவது எங்கெங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அந்த ஹீட் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக அந்த கேமரா முன்னாடி வந்துட்டு காமிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரோன் கேமரா வந்து அந்த காடு முழுக்க டர்க்கிஷ் வந்துட்டு பறக்க வச்சுது. பட் அதில் ஒரு கேமராவில் வந்துட்டு ஒரு ட்ரோனில் வந்துட்டு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் சூடாக இருக்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ட்ரோனில் இறக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் அனலைஸ் பண்ணதில் அங்கே கிராஷ் ஆன ஹெலிகாப்டரோட சில பாகங்கள் வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சுது. இது எப்போ கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு விடிய காலையில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன அந்த மலைப்பகுதி அந்த காடு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பனிமூட்டங்கள், அதே போல் மழையுமே அடிக்கடி அங்கே பெய்யும், அதே நேரத்தில் அங்கே மிகப்பெரிய ஒரு காற்றுமே அங்கே அடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு பனிமூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஹீட்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த தெர்மாலஜி கேமராவில் வந்துட்டு கேப்சர் ஆயிடுச்சு. உடனே இந்த ஸ்பாட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சதில் அஜர்பைஜானும் ப்ளஸ் ஈரானில் இருக்கிற பார்டரில் இருந்து ஈஸ்டர்ன் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இந்த ஒரு ஸ்பாட் இருக்குன்றது கண்டுபிடிச்சி உடனே ஈரானில் இருக்கிற ரெஸ்கியூ டீமும் டர்க்கிஷில் இருக்கிற ரெஸ்கியூ டீமும் இறங்கி போயிட்டு பார்த்ததில் கிராஷ் ஆன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்மளோட பிரசிடென்ட் நம்ம கூட இல்லை அப்படின்றது சொல்லி. ஸோ அங்கே ஈரானே மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தது. பட் இன்னும் வரைக்கும் இஸ்ரேல் இதுக்கான ஒரு பேச்சு கூட முன்னெடுக்கலை. இதுக்கான ஒரு ஆறுதல் இந்தியா சைட்லையுமே கொடுத்துருந்தது, அமெரிக்காவும் கொடுத்துருந்தாங்க, மால்தீவ்ஸ், அப்புறமா டர்க்கிஷ், அப்புறமா ஈராக் இருக்கிற எல்லா நாடுகளும் ரஷ்யா முதல் கொண்டு வந்துட்டு ஈரானுக்கு ஒரு ஆறுதல்ன்றது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் வரைக்கும் இஸ்ரேல் கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் வரவே இல்லை. இன்னும் வரைக்கும் அவங்க ஒரு கீப் சைலண்டாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஈரானோட பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி வந்துட்டு இறந்ததுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்தது. அவர் எதுக்காக வந்துட்டு ஹெலிகாப்டரில் போனார், ஹெலிகாப்டர் எங்கே கிராஷ் ஆச்சு, அது எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். பட் இதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. இது இஸ்ரேல் பண்ணாங்களா இல்லை வேற யாராச்சும் பண்ணுறாங்களா, இது விபத்தா இல்லை இது உண்மையிலே பிளான்டா அப்படின்றத தாண்டி ஒரு பிரசிடென்ட் போறாருன்னா அது ஒன்றுக்கு 2 முக்கியமான ஒரு நாட்டோட பிரசிடென்ட் போகிறாங்கன்னா அதுவும் ஒரே இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா 2 பேருமே ஒரே ஹெலிகாப்டரில் அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு. இஸ்ரேல் சொன்ன மாதிரி தனித்தனி ஹெலிகாப்டர்ஸோ தனித்தனி ஃப்ளைட்ஸோ அதில் தான் அனுப்புவாங்க. இது ஃபர்ஸ்ட். இந்த ப்ரொசீஜர் ஈரானுக்கு தெரியலையான்றது தெரியல. இது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்படி இருந்து எதுக்கு அமிச்சாங்க அப்படின்றது தான். இந்த கேள்விக்கான பதில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2வது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, ஒரு சாதாரண ஃப்ளைட்டு நம்ம ஏறி போகிறோம், அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிற வழியில் கிளைமேட் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் பண்ண மாட்டான், ஸோ எடுக்க மாட்டான். ஸோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளைட் டைமை மாற்றுவாங்க. ஒரு நார்மலாக போகிற பேசஞ்சர் ஃப்ளைட்டுக்கே இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது, வெதர் கண்டிஷனை பார்க்குறாங்கன்னா ஒரு பிரசிடென்ட் போகிற ஹெலிகாப்டரில் போகிற வழி பனிமூட்டமாக இருக்குது, மழை பெய்யுது, ஸோ புயல் வர மாதிரியும் இருக்குது, அது ஒரு காடு பகுதி அப்படின்றது ஒரு விஷயம் தெரியாமலையா ஹெலிகாப்டரை எடுத்தாங்க. அப்படி எடுத்தாங்க அப்படின்னாக்கா இது முன்கூட்டியே வந்துட்டு ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணலையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்யூஷனோ ஆல்டர்னேட்டிவாக ரூட் எதுவுமே வந்துட்டு அஜர்பைஜான்லேருந்து ஈரானுக்கு வரதுக்கு வந்துட்டு அவங்க முன் ஏற்பாடுகள் பண்ணலையான்றது தான் என்னோட கேள்வி. எப்படி அவங்க கண்ணை மூடிட்டு அந்த ஹெலிகாப்டரில் ஏறி உட்கார்ந்தாங்க பிரசிடென்ட், அதுக்கு எப்படி வந்துட்டு பைலட் வந்துட்டு அதை அலோவ் பண்ணார் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இது இஸ்ரேல் பண்ணாங்கன்றது அடுத்தது, இவங்களுக்கே அது தோணலையான்றது தான் என்னோட கேள்வி. அதாவது ஈரானில் இருக்கிற செக்யூரிட்டியோ மிலிட்ரியோ பைலட்ஸோ யார் இருக்காங்களோ இதெல்லாம் கவனிக்கலையா வெதர் கண்டிஷன்றது தான் என்னோட கேள்வி. ஸோ என்னோட கேள்விக்கான ஒரு பதிலை உங்ககிட்ட இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை என்னோட கேள்வியும் உங்கள் கேள்வியாக இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு நான் கேட்ட கேள்வி சரின்றது படுதுன்றதையும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் ஈரான் பிரசிடென்ட் ரைசி ஒரு ஹெலிகாப்டர் கிராஷில் நடந்த விபத்துக்கான ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.